ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா குலோப்ஜாம் செய்ய போகிறோம். குலோப்ஜாம் யாருக்கு அப்படின்னா, நம்மளோட பிரசாத்துக்கான என் கூட வந்தாங்க பார்த்தீங்க. அவங்க எல்லாருமே சரி, இந்த ஊருக்காரங்களாம் ஒன்று பொண்ணு தான் பிறக்கும் ஸ்வீட் வாங்கி தரேன், ஒன்று பொண்ணு தான் பிறக்கும் ஸ்வீட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மாமா போகிறப்பெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களாம், ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களாம். மாமா சொன்னிச்சு, தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த ஸ்வீட்டு அந்த குலோப்ஜாம் மாவு சும்மா தான் இருக்குது, நீ செஞ்சு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொன்னிச்சு. ஓகே, செஞ்சு தான் கொடுப்போம். மாமா வேறு ஊருக்கு போகிறாங்களா, அதுக்கப்புறம் செஞ்சு நம்ம தனியாக எப்படி சாப்பிட முடியும்? மாமா இருக்க உள்ளே செஞ்சு கொடுத்தோம்னா ஸோ அவங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், மாமாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் செஞ்சிடலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் குலோப்ஜாம் மாவில் குலோப்ஜாம் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். இந்த ஊரில் ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப இதாக இருக்குது. சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். வாங்கி கொடுங்க கேட்டுகிட்டே இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க. ஸோ நான் அம்மா அவங்க அங்கேருந்து கொடுத்துட்டு ஆச்சியில் குலோப்ஜாம் கொடுத்துருக்காங்க, ராயல் குலோப்ஜாமுன். ஸோ இதில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க சார். तो को नहीं मिक्स करवा वो ना मैं कपट मम्मी बाती है नहीं मोबाइल के दो भाई ரெண்டு ஒரே பாக்கெட் தான், ஆனா கலர் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியுது. खाली तमाक वीडियो लासिले मलाई ये दिए किलाउला मिष्टी बनाऊं किसे मिष्टी बनाएगा रसगुल्ला कालो रसगुल्ला ये सूजी का नहीं ना और आटा का उना आटा ஊற்றிட்டு மறுமாதிரி நம்மளுக்கு ஊற்றினாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பால் என்கிட்ட இல்லை, பால் சேர்க்கணும்னு சொன்னாங்க. பால் இல்லைன்னா தண்ணி. இது என்னன்னா பால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கலந்து தண்ணி வச்சு நல்லா ஜில்லி தண்ணி வச்சு எடுத்துருக்கேன். இது கலந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதில் பால் ஊற்றி பண்ணிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே லேசாக பசையணுமா. தமிழே முழுவாது இந்த மாதிரி கட்டும் படாமல் சின்ன இதாக இருக்கட்டேன். நெய் ஒன்று சேர்த்துக்கலாம். உங்குள்ள நெய்யில் குவாலிட்டி கிடையாது, நம்ம ஒரு நெய் மாதிரியெல்லாம் வாசனையாலாம் இருக்காது, சும்மா பேருக்கு. நெய் லைட்டாக, ரொம்ப வேணாம், லைட்டாக சேர்த்து.
வரும் தான் நினைக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கடையில் வந்து நான் வந்து பாகு செய்கிறதுக்காக வந்து அதில் வந்து ஒரு பாக்கெட்டு 700 கிராம் இருந்துச்சு. நான் வந்து 2 பாக்கெட் நான் வந்து 1400 தான். அதனால் வந்து 1.5 கிலோ சின்ன வைக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ வந்து தண்ணி வந்து என்ன பதம்னா எந்த அளவு ஜீனி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கு. எனக்கு இந்த டீ மக்கு உள்ள வந்து கரெக்டாக அந்த 1400 கிராம் சொன்னோம்ல. ஸோ அந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. இதை போட்டுக்கலாம். இதே அளவு தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து நான் பாகு செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாகு ஸோ அந்த இதில் வைக்கல. இது வந்து நாளைக்கும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்க ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால அது நல்லா உப்பி 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 பெருசாக வரும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஸோ இது நான் வந்து வச்சுட்டோம் நல்லா இப்போ வந்து இதில் வந்து எனக்கு இப்போ தண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணிப்போம். இருக்கு நம்ம வந்து இப்போ ஏலக்காய் போட்டோம்னா ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக நெய் கொஞ்சம் ஓகே நெய் கொஞ்சம் போதும். வந்து கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் கையில் வந்து நெய்யை வாங்கணும். கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கலாம். ஸோ கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம். அதில் வந்து சின்ன சின்ன பிள்ளையாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஓட்டுருவோம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக நல்லா உருண்டை அந்த வெடிப்பில் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை ஓட்டுவோம். ஒரு விரிசல் கூட இல்லை. ஸோ எண்ணெய் வந்து சூடாக இருக்கு. கரெக்டான 10 நிமிஷம். ஸோ எவ்வளோ உருண்டை வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா.
மெதுவாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாகவே போட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப கறிக்கிட்டு ரொம்ப கருக விடக்கூடாது. இங்கிட்டு வந்து பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் பாகு கரையல. ஸ்பீடில் வச்சு முடிப்போம். ஸோ இது கூட கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்து நிறைய ஒரே நேரத்தில் நிறையா போட்டனால கொஞ்சம் வெடித்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் ஓகேவா இருக்கும். எல்லாம் அனுபவம் தான். செய்முறை அனுபவம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அனுபவம். ஓ அப்படி ஸோ இந்த கலரே எனக்கு போதும். இதுக்கு மேலே வேண்டாம்.
சுகர் சிரப் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இதுவே போதும், நமக்கு வந்து கம்பி பதம்லாம் வேணும், இதுவே போதும். ஆஃப் பண்ணி எப்படி இருக்குன்னு பிசி பிசின்னு இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு ஜுருவா இல்லைங்க, பாருங்க சாப்பிட்றது ரெண்டும் ரெண்டும் வந்து எப்போ பார்த்தாலும் ரெடி ஆகிட்டான்னு கேட்டுகிட்டே இருக்குங்க. அடுப்படி விட்டு போக மனசே இல்லை அவங்க 2 பேரும். ஸோ ஃபஸ்ட்டு பயிர் தான் அப்படி இருந்துச்சு. செகண்டெல்லாம் பாருங்கள் நல்லா கலராகவும் இருக்குது, அதே மாதிரி வெடிப்பும் அதிகமாக இல்லை, வெடிப்பே இல்லை, சூப்பராக இருக்குது. கீழே உள்ள மட்டும் தான் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாகு வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்குது, அதில் போட்டுரும். நம்ம எண்ணெய் போடுவோம், ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆளுங்க கூட. ஸோ எண்ணெய் எத்தனை வருது எண்ணெய் தான் கொடுக்கணும் போடணும். இப்போ ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்து மொத்தம் 71 உள்ள வந்திருக்கு. கொஞ்சம் சிலது வந்து சின்ன சைஸு, சிலது கொஞ்சம் பெரிய சைஸ். ஏன்னா வந்து டைம் ஆச்சு இல்லையா, இருட்டி போயிடுச்சு, இனிமேல் வந்து சப்பாத்தி செய்யணும். ஸோ அதனால் சீக்கிரமாக செஞ்சேன். ஓகே, லாஸ்ட்டு பேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து ஜீரெல்லாம் போட்டுக்குவோம். எனக்கு ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடலை, செய்ய ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்வீட் செய்ய ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டுன்னு இல்லை, அடிப்படை வேலை எதாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னா நல்லா செய்வேன். நம்ம சாப்பிட்றத விட வந்து நம்ம செஞ்சதை மற்றவங்க சாப்பிட்டு அதை ருசி பார்த்து இது பண்ணுறது பற்றி, அதுவும் வந்து புருஷன் பிள்ளைங்க தான் வந்து சாப்பிட்டு. என் புருஷனை வந்து ஃபஸ்ட்டில் வந்து சாப்பிட்டாதான். இப்போ சொல்லும், ஃபஸ்ட்டில் நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, இருந்தாலும் சாப்பிட மாட்டேன், இப்போலாம் வந்து சாப்பிட கற்றுக்கிட்டவங்கனால அப்படி சொல்லும். விரும்பி செய்யிட்டு வாங்கி சாப்பிடுவேன். எந்த ஸ்நாக்ஸ் வந்தாலும் எல்லாமே, சாப்பாடு வெரைட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, இப்போ அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஊருக்கு போனாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு போனாலும் வந்து சொல்லும், சரி நாங்கள் இருந்தால் நான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன்ல அப்படின்னு அதை ஃபீல் பண்ணி சொல்லும். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடாது, எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று வேண்டாம் இப்போ எனக்கு அழுத்து போயிடும், என்னடா அவ்வளோ ஆசையாக செஞ்சு கொடுக்குறோம் இப்படி சொல்லுது அப்படின்னு. இப்போ தான் வந்து அதுவாக கேட்டு அது செய் இது செய் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து மொத்தம் 70 உருண்டை. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜீராவில் போட்டுக்குவோம். இப்போ வந்து ஜீரா கொஞ்சம் சூடாக இருக்குது, போட்டுவோம். ஓய், போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக கிண்டி விட்டுவோம். ஜீரா தான் அதிகமாக இருக்குது. வந்து ஃபுல் நைட்டு வச்சுட்டு இப்போ காலையில் வந்து பார்க்க போகிறோம். காலையில் மத்தியானமாக ஆகிடுச்சு. காலையில் வந்து பூரி செஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ஸ்வீட் குலோப்ஜாம் வச்சு கொடுத்தேன். எல்லாமே பூரியில் வந்து தொட்டு சாப்பிட்டாங்க. பூரிக்கு மசாலாவும் செஞ்சுருந்தேன், இருந்தாலும் இதையும் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ வீடியோக்காண்டி அவங்க சரியாக பார்க்கலங்கிறதுக்காண்டி இப்போ உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்க போகிறேன் எந்த அளவுக்கு அது வந்திருக்கு அப்படின்னு. எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தத்தம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பக்கத்து வீட்டு எங்கள் சின்ன மாமியாக்கெல்லாம் இன்னும் கொடுக்கல, அவங்க பக்கத்து வீட்டுலாம் கொடுக்கலன்னும். ஸோ அவங்களெலாம் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க குலோப்ஜாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. விரிசலே இல்லை, சூப்பராக இருந்தது பாருங்க. அப்படியே குளிப்பாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. குலோப்ஜாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே.
ஐயோ அப்படியே உருகு எப்படி இருக்கு, ஜூஸியாக இருக்கு, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஸோ அதை அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம். டெம்ப்ட் ஆகுது. மெல்லலாம் வேணாம், அப்படியே டப்புக்குன்னு உள்ள போயிடுச்சு. செம்ம சாப்பிட்டு ஒன்றுமே இல்லை. அங்கே பாருங்க, சும்மா கம்மி வச்சோன்னா அதுவாக வருது, இப்படி வாயில் வச்சோன்னா உள்ளே போயிடுது. அந்த அளவுக்கு அப்படியே இதாக இருக்கு. எங்கள் ஊரில் சந்திரதாசன் சொல்லிட்டு அந்த கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோம். அந்த குலோப்ஜாம் டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. தேவாக்கெல்லாம் சொல்ல வேணாம். நானும் பிள்ளைக்கு இப்படி எடுத்துக்கூட டப்புக்குன்னு உள்ள போட்டுக்கிறேன், எடுத்துக்கூட டப்புக்குன்னு உள்ள போட்டுக்கிறாங்க. என்னடா இப்படி இதுங்கிறான்னு பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்கும். பர்ஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன மாமியாவோட கொடுக்க போகிறேன். சின்ன மாமியாவோட அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்கு செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்குற அடையாமல் சொல்லிட்டு மறுபடியும் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்லேயுமே நாங்கள் அங்கே பக்கத்து வீட்டில் செஞ்சாலும் நம்ம ஊரில் கொடுப்பாங்க, நம்ம ஊரில் செஞ்சாலும் எல்லாரும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் எது செஞ்சாலும் நம்ம கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம வீட்டில் எது செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, கொடுப்போம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டது கிடையாது. அதனால்